பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாய் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய் வேதினியில் நாம் வாழ செய்தாய். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொட மறப்பவள் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. பசியிலே மகிழ்வாளா ஒரு பெத்த தாய். அப்படிப்பட்ட பெருமையான பெத்த தாய் அத்தான் பட்டினியாய் இருந்திடுவாள். ஒரு நாழிகை நம்பதி பொறுக்க மாட்டாள். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவார். அன்னையை போல் ஒரு அடித்தொட மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. எங்களை கிடத்தொட்டு அடிக்காதீர்கள். இப்படி கிடத்தொட்டு அடிக்கும் அளவிற்கு உங்கள் இதயம் என்ன இருப்பாகிவிட்டதா? உங்கள் மனம் என்ன கல்லாகிவிட்டதா? எதற்காக பாகின்ற நடுங்க? அப்படி என்றால் இந்த இடத்திலே என் பேச்சுக்கு மரியாதை என்பது கிடையாது. எப்பொழுது பேச்சை நீங்க மறுத்து விட்டீர்களோ, இனிமேல் நான் உயிரோடு இருந்தால் என்ன, இனிமேல் இந்த உலகில் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. எப்பொழுது இதே இடத்தில் எந்த பொண்டாட்டி சொல்லுமா, எந்த பொண்டாட்டி சொல்லும் ஒரு தாலி கட்டிய கணவனை எந்த பொண்டாட்டி சொல்லும் ஒத்துக்கிட்டு சாவுன்னு பாரு. புத்திரி செத்துட்டா காளியாத்தா இறங்கிட்டா போச்சு. என் பிள்ளை திருட அனுப்ப முடியாது.
என்னதான் முக்கியம் அடி பாவி, உயிரை விட்டா விடு. ஆமா, பரவாயில்லை. இல்லடி இல்லைங்களம்மா நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். நான் எப்ப சாவேன், நான் எப்ப ஒளி வந்தா நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா நீ இருந்தா செத்தாங்க. அதானே? நான் இல்ல, நான் இல்லடா, நான் செத்து போறேன்டா. தாயே திறந்ததோ ஒரு கோயிலும் இல்லை. ஆமாங்க சைலே. அதை நன்றாகவே படித்திருக்கிறேன். மகன் தந்தை காற்று மனைவி, இவன் தந்தை இன்னொரு தான் கொள்ளையிடுப்பு என்பார்கள். அதையும் நன்றாகவே படித்திருக்கிறேன். இருந்தாலும் எதனால் வரை எங்கள் இருவரையுமே கரத்தொட்டு அடிக்காத நீங்கள் கரத்தொட்டு அடிக்கும்போது சொல்லிவிட்டீர்கள். இருந்தாலும் இதுவரை எங்களை நீங்கள் அடித்ததே கிடையாது. ஆனால் இப்பொழுது கரத்தொட்டு அடிக்கிறேன் காரணம் இருக்கின்றது. உங்களுக்கு பின்னால் யாரோ ஒருவன் சூழ்ச்சி கொடுக்கிறார். அவன் செய்த சூழ்ச்சியால் தான் நீங்கள் எல்லாம் ஐயோ நான் யார் வம்புக்கும் போத்தல யார் தெருவுக்கும் போத்தலைங்க. என் வேலை விட்டு வச்சு நான் தெரியுமா, யார் குடும்பத்திலும் நான் தலையிடவே மாட்டேனே. சத்தியமா என் வேலையை பார்த்தீங்கன்னா நம் கள்ளிக்காட்டிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பசி இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே கல்லை ஆமா. நமக்காக இல்லாவிட்டாலும் இந்த கள்ளிக்காட்டில் உள்ள ஆதூர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இச்சையில் நீங்கள் செல்வீர்கள். உங்களுக்கு தேவை இந்த கள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய ஆதூர் குடும்பம் தான் வாழ வேண்டும். ஆளுநர் குடும்பம் எப்படியோ சுபட்சமா நல்லா இருந்தா சரிதான். அந்த ஆதூர் குடும்பம் பசி இல்லாமல் ஆமா சிறப்பான முறையில் வாழ வேண்டும். அவ்வளவுதானே? அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அவ்வளவுதானே? இதற்காக திருட்டு தொழிலா செய்யணுமா? வேற எப்படி? அப்பா, நமது கள்ளிக்காட்டை சுற்றி 4 திசைகள் உள்ளன. ஆமா, எத்தனையோ ஏக்கர் நிலங்கள். அந்த நிலங்கள் அத்தனையுமே விவசாயம் செய்யாமல் அப்பொழுது கரம்பாக கிடக்கிறது. ஆகினால் அந்த கரமாக இருக்கிற நிலத்தை இப்போது நான் ஏறுவது பயிரிட்டு அதில் ஒரு பணத்தை கொண்டு சென்றேன். விவசாயத்தை சொல்றீங்க, இப்பெல்லாம் யார் விவசாயத்தை செய்யறாங்க? யார் செய்யறாங்க விவசாயத்தை? விவசாயத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க. எல்லா இடத்துலயும் பிளாட் போட்டு விக்கிறாங்க. நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான்டா. விவசாயம் விவசாயி இல்லனா ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயி சேத்திர கால வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்கணும். அது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதாங்க. நேத்து நான் நடு நட்டு தான் வந்தேன். யார் நீயா? சத்தியமா. ஆமாங்க, அவங்க மச்சான் அவங்களோட அஜித் வீட்டுல போய் ரெட்டு ஒன்றேங்கறா. நான் தான் அளந்து விடுவேன். கொண்டாடிங்களா? விவசாயம் செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த 6 குடும்பங்கள் நல்ல வழியா இருந்தா எங்களுக்கு அது நீங்கள் உழைத்தவரை பாருங்க. இனிமது கொண்டு இந்த 6 குடும்பத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. ஆமா, சரி. அனைத்து நானும் சொல்றீங்க. ஐயா, நான் கூடவே இருந்தேன். இவரை 8 மணி சேர்த்துறான். டேய், எங்க எடுத்து போய் சேர்க்க போறா? விவசாயம் பண்ற இடத்துல சொல்றேன். என்னதான் நினைச்சுக்கிறீங்க? இல்ல, சேகத்திலே தான் இருக்கு. இல்ல, எனக்கு சண்டை பாவனை என்ன? அது அதே இப்பதான் நல்ல எழுத்து நேரா இருக்கும் போது கோண எழுத்து நீங்க தான் ஏடா தேடிக்கிறீங்க. நானா பரவாயில்ல, எப்ப கை தட்டான்னு இருக்கிறாப்ல யாரு அங்க கேள்வையா? ஐயா ஐயா, நீங்க சென்று வாருங்கள். மகனை நான் பாட்டு போடுகிறேன். அப்பா, நீங்கள் வளர்த்த பிரகாரம் விவசாயம் செய்து இந்த 6 குடும்பத்தை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. நான் போயிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிறோம்.